வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அண்ணன் பார்க்குற மூவி வந்து இந்த மேலபு பிக்னி ஷாப் 1986 சொன்னால் ஒரு எரோட்டிக் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹெல்ப்மெண்ட் லாட் கேஸ் உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தில் மெயினான ஒரு கேரக்டர் வந்து ஆலன். அண்ட் அவர் வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறாரு. அந்த பொண்ணோட அப்பா வந்து பெரிய பணக்காரரு. ஸோ வந்து அவர் வந்து நம்ம ஆலனை கண்ட்ரோல் பண்ணுறாரு. இதெல்லாம் தெரியாத வெகுலியாகவே வந்து நம்ம ஆலன் இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஆண்ட் இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேலே இருக்கிற சொத்தும் ஒரு கடையும் வந்து இவரோட பேர்லேயும், இவருக்கு ஒரு தம்பி இருப்பார், அவரோட பேர் டாட், அண்ட் அவரோட பேர்லேயும் வருது. ஸோ அதை பார்க்குறதுக்கு தன்னோட ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு, கலிஃபோர்னியாவுக்கு வராரு. வந்த இடத்துல தான் தெரிய வந்து அவங்க ஆண்ட் வந்து ஒரு பிக்னி ஷாப் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட பேரே தான் கதையே. ஓகேவா, அந்த பிக்னி ஷாப் இருக்குது, ப்ளஸ் ஒரு வீடு இருக்குது. வீடு இருக்கட்டும், நம்ம வந்து பிக்னி ஷாப் வந்து விற்றுட்டு நம்ம லாபத்தை எடுத்துக்கலான்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. ஸோ அதை விற்கிற அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அந்த கடையில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல அந்த கடை வந்து ஒரு ஐகான். ஓகேவா, சேல்ஸ் என்னதான் ஒரு ஓகேவா இருந்தாலுமே அந்த கடைன்றது வந்து அங்கே ஒரு ஐகான். ஸோ வந்து இதை வந்து லேட்டாக ரியலைஸ் பண்ண நம்ம ஆலன் வந்து இந்த கடையை விற்கிறத மாதிரி விற்று கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணுறோம். தென் அவர்கிட்டயே போயிட்டு நான் இந்த கதையை வந்து திரும்ப நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு டிமாண்ட் பண்ணுறாரு. நான் உனக்கு, அதாவது நீங்கள் எனக்கு கொடுத்த ரேட்டை விட $6000 எக்ஸ்ட்ரா கொடுத்தா மட்டும்தான் இந்த கதை உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் 2 வாரம் கெடுவும் கொடுக்குறாரு. இதெல்லாம் நடக்கிற அந்த சமயத்தில் நம்ம ஆலனுக்கு வந்து தன்னோட அந்த கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி இங்கே கடையில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பொண்ணு, அந்த அந்த பார்த்த பொண்ணு வந்து அவளுமே வந்து கண்ட்ரோல் டைப், அவங்க அப்பா மாதிரியே தான். ஸோ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண மேடன் வந்து இந்த கடையில் இருக்கிற பொண்ணு வந்து ஒரு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் இந்த 2 வார கேப்பில் வந்து அந்த இந்த பார்த்தாங்க ஒரு பொண்ணு, அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவள் இந்த கடையை வந்து அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறான். அதெல்லாம் தாண்டி இவங்க எப்படி அந்த $6000 வந்து சேர்த்து இந்த கடையை எப்படி மீட் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்தோட கதை. அண்ட் இதில் வந்து ஒரு 18+ வந்து அங்கங்கே நியூட் சீன்ஸ் இருக்குது, மற்றபடி செக்ஸ் சீன்ஸ் கிடையாது. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு நல்ல காமெடியான ஒரு மூவின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சது கிளைமேக்ஸுமே நல்லா வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து அதை எப்படின்னா, ஓகே, குறையும் சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜபிள் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு. $18+ சைடும் சரி, கதை சைடும் சரி நல்லா இருந்துச்சு. அதனாலே இந்த படத்துக்கு நான் $2.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் மிஸ்டர் நோபடி. இன்னொரு சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.